இன்னிலேருந்து தீபாவளி பக்ஷணங்கள்லாம் பண்ண போகிறோம் ஒன்றா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போட்ட ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு பழமையான ஒரு ஸ்வீட் இல்லையா? ஈஸியான ஸ்வீட்டு கூட. ஈஸியான ஸ்வீட். ஸோ இது வந்து புதுசாக பண்ணுறவா கூட தீபாவளிக்கு நம்ம பட்சணம் பண்ணிக்கலாம். ஆமாம், குழந்தைகள் கூட பண்ணிடலாம். ஆமாம். ஸோ இது வந்து தேங்காயில் பர்ஃபி டைப்பில் இருக்கும். ஆமாம். தேங்காய் தேங்காய் அப்படி சும்மா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தேங்காய் எடுத்துருக்கேன். ஓ அப்படியா? ஆமாம். ஓகே. ஆக்சுவலாக வெள்ளையாக வேணும்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம். சாதாரணமாக பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சர்க்கரை எடுத்துருக்கேன். அவ்வளோதான். சும்மா ஒரு 2 ஸ்பூன் நெய். ஸோ 2 தேங்காய்க்கு அது சொல்கிறேன், அது அளவுக்கு அப்புறம் சொல்கிறேன். இதை நல்லா பொடி பண்ணி நல்லா நைஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே. தேங்காய் இருக்கு இல்லையா, மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு இப்போ இந்த கப்பில் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு சும்மா ஒரே ஒரு கொஞ்சோண்டு நெய் போட்டு 1 டீஸ்பூன் நெய் போட்டு என்ன பண்ணோன்னா அது அப்படியே சும்மா வதக்கிக்கணும். அது 10 வைக்கல விடணும். அளவுக்காக காமிச்சிருக்கேன். ஓகே. இப்போ சர்க்கரை வந்து எப்படின்னா இப்போ எவ்வளோ தேங்காய் எடுத்துருக்கோமோ அதுக்கு 1.5 இல்லை 1.5 வரைக்கும் போடலாம். 1.25 1.5 2 கூட போடலாம். அது அவ்வளோ ஸ்வீட்டை பொறுத்து. ஓகே. யூஸ்வலாக 2 போடுவா. ஆக்சுவலாக நல்ல ஸ்வீட்டாக வேணால் 2 இருக்கும். கல்யாணத்துலலாம் 2 போடுவா. நான் வந்து 1.5 போடுவேன். ஓகே. இப்போ இந்த தேங்காய் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் 1.5. ஓகே. எடுத்துட்ட அளவுக்கு தேங்காய் எடுத்துட்ட அளவுக்கு 1, அப்புறம் 1.5. நம்ம சர்க்கரை வந்து எவ்வளோ இதுவோ அது கொஞ்சம் போட்டுக்கலாம். வெல்லமும் எடுத்துக்கலாம். நான் வந்து சர்க்கரை ஃபஸ்ட்டு பண்ணுறேன். வெல்லமும் எடுத்துக்கலாம். அதில் பண்ணி ஒரு 1/4 கிளாஸ் ஜலம். ஓகே. அது எப்படின்னா ஒரு சின்ன கம்பி பதம் வைக்கணும். அதுக்காக கொஞ்சம் கம்பி பதம் வரணும். கம்பி பதம் லேசாக வரணும். ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஓகே. அடுப்பில் கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம். கொஞ்சம் லேசாக வறுத்தோம்னா அது ஒரு வாசனை இருக்குது. அதுக்காக வறுத்துருக்கேன். ஓகே. நான் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து இப்போ தீபாவளி பட்சம் தானே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தீபாவளினா என்னன்னு சொல்லுங்களேன். தீபாவளி அப்படின்னா தீப ஒளி அப்படிம்பா. ஆனால் ஆக்சுவலி வந்து இது வந்து தீப அவளி, அதாவது நாமாவளின்னா சொல்கிறோம் வச்சுக்கோங்க. நாமாவளி அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமங்களின் வரிசை. அது மாதிரி தீபாவளின்னா தீப அவளி. ஓ அப்படியா? தீபங்களின் வரிசையாக தீபத்தை வச்சு கொண்டாடுற திருவிழா அப்படிங்கிறனால இது வந்து தீப அவளி அப்படின்னு சொல்லுவோம். காலம்பரை எழுந்திருந்து சூரிய உதயத்திற்கு முன்னால் குளிக்கணும். எழுந்திருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆமாம். எல்லோரும் வந்து கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பான். அது வந்து என்ன அர்த்தம்னா, இந்த தீபாவளியில் வந்து கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை மதம் பண்ண நாள் அப்படிங்கிறது ஐதீகம். அன்னைக்கு வந்து சிவபெருமான் வந்து ஒரு வீட்லேயும் இருக்கிற குழாய், கிணறு, நீர் தொட்டி எல்லாமே வந்து கங்கை அளவுக்கு புனிதமாக்கி தருவாராம் சிவபெருமான் அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து பாவங்கள்லாம் கெட்டதுகள்லாம் தொலைகிற நாள். அதனால் எல்லாமே வந்து புனிதம். ஸோ அந்த நீர்நிலைகள் எல்லாம் புனிதமாக்கி கொடுப்பார் சிவபெருமான் கங்கை அளவுக்கு. அதனால தான் வந்து நம்ம ஆற்றுல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பான். ஓ அதான் கேட்குறாங்க, கங்கா ஸ்நானம் ஆச்சா. ஆமாம். இல்லை கொஞ்சோண்டு பால் விட்டேன் நான். எதுக்குன்னா கொஞ்சம் அப்படியே இந்த சர்க்கரை கலர் வந்து கொஞ்சம் மாதிரி அழுக்கு மாதிரி இருந்ததுன்னா இப்போ அப்படியே இந்த நுரை வருது இல்லையா, அப்படியே எடுத்துட்டோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் இதுலேயும் நம்ம எடுக்கலை, தேங்காய் நம்ம அப்படியே போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் கலர் கருப்பாங்கிறது இப்படி எடுத்துடணும். ஓ அதுக்காக துளியோண்டு பால் விட்டேன். ஓகே. இப்படி வந்துட்டோன்னா கலர் கொஞ்சம் இதாக விட்டு எடுத்துடலாம். இது வந்து கம்பி பாகு வரணும், லேசான கம்பி பதம். ஆமாம், கம்பல்சரி இல்லை. சில பேர் அப்படியே ஒன்றா போட்டு கூட பண்ணுவாள். இது வந்து தேங்காய் வந்து சும்மா அப்படியே லேசாக வதக்கிட்டுருக்கேன். ரொம்பலாம் ஒன்றும் வதக்கலை, லேசாக சூடு வர அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஓகே. இது வந்து லேசான கம்பி பதம் வரணும். இதுதான் லேசான கம்பி பதம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த தேங்காயை அதில் போட்டுன்றோம். ஓகே. சில பேரில் வந்து இதில் முந்திரி பருப்பு எல்லாம் போடுவேன். இல்லை ஒரிஜினலாக இந்த தேங்காய் பருப்பியில் வந்து எதுவுமே போடக்கூடாது. ட்ரெடிஷ்னல் மெத்தட். ட்ரெடிஷ்னல் அது இந்த தேங்காய் வாசனை சக்கரை வாசனை இருக்கணும். ஈவன் ஏலக்காய் பொடி கூட ரொம்ப போட மாட்டேன், ரொம்ப அவசியம் இல்லை. இருக்குது வெறும் 2 தான், தேங்காய் சக்கரை தான். இது கூட இந்த நெய் கூட ஆப்ஷன் தான், வேணும்னு விடணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? பாரம்பரிய பர்ஃபி. பாக்கு பா நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆச்சு. பாரம்பரிய பர்ஃபி.
நீ சொன்னீங்க இல்லையா ஜலம் வந்து காத்தால வந்து எல்லாத்துக்குமே காவேரி இருக்கா அப்படின்னு. கங்கை அதனால தான் கங்கா ஸ்நானம். காவேரி இல்லை கங்கை இருப்பா இல்லையா. ஆனால் எல்லாரும் சொல்ல 6 மணிக்குள்ளே குளித்து புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட்லாம் சாப்பிட்ருப்போம். ஆமாம், அதான் சீக்கிரம் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி எழுப்பி விட்டுருவா. ஆமாம், அதுக்கு தான் ரீசன். ஆமாம், குளிக்கிறதுக்கு எந்த டைமில் குளிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். மற்ற சமயம் மாதிரி கிடையாது. தீபாவளி அன்னைக்கு எப்போ எண்ணெய் தேய்க்கணும், எப்போ குளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரூலே இருக்குது, சாஸ்திரமே இருக்குது. என்னென்னா சூரிய உதயத்திற்கு ஒரு நாழிகை முன்னால், அதாவது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் பிரம்ம முகூர்த்தம். இப்போ சூரிய உதயம் வந்து 6 மணின்னு வச்சுக்கோ, 4:30 மணிக்கு குளிச்சிடணும், குளிக்க போயிடணும். 4:30 மணிக்கு குளிச்சிடணும். ஆமாம். இப்போ 4 மணிக்கு நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் எண்ணெய் வந்து ஊறணும் அப்படின்னு தோணித்துனா ஒரு 4 மணிக்கு வந்து தலையில் எண்ணெய் வச்சுக்கணும். 4:30 மணிக்கு குளிச்சு வந்துடணும். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து ரொம்ப ஏர்லியாக 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் தலை குளிச்சுருவா. சில பேர் ரொம்ப லேட்டாக 7 மணி 8 மணிக்கு குளிப்பா. கரெக்ட் டைம் என்னப்போ? சூரிய உதயத்துக்கு 1.5 மணி நேரம் முன்னால். நம்ம வந்து டைம் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா வந்து சூரிய உதயம் முக்கியம். அன்னைக்கு வந்து என்னைக்கு சூரிய உதயம் ஆகுதோ அதுக்கு 1.5 மணி நேரம். மோஸ்ட்லி வந்து என்ன டைம் வரும்னா 3:30லேருந்து 4:30 வரும் இல்லையா? 4:30 வந்துடும். 4:30 வந்துடும். ஆமாம், 4:30 வந்துடும். 3லேருந்து 4:30 எனி டைம். அன்றைக்கி வந்து அந்த கண் எரிச்சல் அதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் தீபாவளின்னு இருக்கு இல்லையா? நார்மலாக தூங்குற மாதிரி தூங்கிட்டு எழுந்து பண்ணுறது வந்து அதோட அந்த மாதிரி குழந்தைல ஆரம்பத்துலேருந்தே பழிக்க முடிச்சது, எண்ணெய் தேய்ச்சது, அந்த இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்தால் தான் தீபாவளி. அது ரொம்ப முக்கியம். அந்த சமயத்தில் எந்திரிக்கிறது, குளிக்கிறது ரொம்ப முக்கியம். அன்னைக்கு மட்டும், தீபாவளி அன்னைக்கு மட்டும் எண்ணெயில் வந்து மகாலட்சுமி இருக்கா. தீபாவளி அன்னைக்குல்ல? ஆமாம், தீபாவளி அன்னைக்கு எண்ணெயில் மகாலட்சுமி இருக்கா, வெந்நீரில் கங்கை இருக்கா. வெந்நீரில் கங்கை இருக்கா? ஆமாம். ஸோ அந்த வெந்நீரும் அந்த எண்ணெயும் சேரணும், அந்த சமயத்தில் சேரணும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம இதில் வந்து பெரியவாள்லாம் வந்து அந்த கரெக்டாக அந்த டைமில் குளிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது சூரிய உதயத்துக்கு முன்னால் பார்க்கும்போது என்னென்னா வந்து குளிச்சு வந்துட்டு பெருமாள் சேவிச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். அந்த டைம் ஆகிடும். அதான் நான் வெளிச்சம் வரதுக்கு முன்னாடியே புது ட்ரெஸ் போட்டுட்டு இது பண்ணிடுவோம் நம்ம. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீபாவளிக்கு வந்து புது ட்ரெஸ்ஸு, நகை நட்டு எல்லாம் வாங்கிறது, என்னைக்கு வாங்கிறது அப்படிங்கிறது ஐப்பசி மாதத்தை பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன், கியூரியாசிட்டி கேரி ஃபார்வர்ட் சேனலில். அந்த அதில் வந்து ஃபுல்லாக ஐப்பசி மாதத்தை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன், அதில் சொல்லியிருக்கேன். ஓகே. இந்த பிளேட்டில் நெய் தடவிருக்கேன், கொஞ்சம் தடவிருக்கேன். ஆமாம், துளி தானே பண்ணியிருக்கேன். தடவிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு விட்டோம்லேயே 1 ஸ்பூன் நெய், அவ்வளோதான் போகிறோம். அதுக்கு மாதிரி இது நெய் வந்து ஜாஸ்தி அவசியம் இருக்காது. இது வந்து ஒட்டாமல் வரணும் பாத்திரத்தில். கொஞ்சம் ஆமாம், நுரைச்சி வருது பார்த்தீங்களா? இது வருது பாருங்க, இப்படியே கொஞ்சம் தெரியுதா? இது வந்துடுது, பதம் வந்துடுது. கொஞ்சம் சாஃப்டாக வேணால் இந்த பதம் போதும். இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் இருந்துக்கலாம். ஓகே. வருது பாரு ஒட்டணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இதில் போட்டுறேன். அதில் விட்டுறேன் அப்படிங்கிறது வந்து இது சாலிடாக ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த செங்கல் கல் ஏதாவது போட வச்சுக்கோ, அதுக்கு பேர் போடுறது. ஓகே. இப்போ இதெல்லாம் லிக்விடாக இருக்கிறது விடுறது. இது அப்படி இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் வந்து இந்த ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர் இருக்கு இல்லையா, அது இல்லை பூஸ்ட்டு இல்லை என்னன்னாலும் சரி, கோகோ பவுடர் என்ன ட்ரிங்கிங் பவுடர் என்ன பவுடர் இருக்கோ அதை வந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு கலர். ஓகே. இது மேலே வந்து வெறும் தேங்காய் பருத்தின்னு வச்சுங்களேன். அவள் வந்து யோசிப்பா, இப்படி டபுள் கலராக இருந்தால் அது என்னமோ பெரிய ஸ்வீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடுவாள். ஸோ அதுக்காக அப்படி போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே அப்படி போட்டு மாயை தீபாவளி கதையை வந்து ஒரு மாயை தான். ஆமாம், கதை அடுத்து லட்டுவில் சொல்லுங்கள். லட்டு பண்ணலான்னு இருக்கேன். லட்டு பண்ண சொல்லுங்கள். அது மாதிரி இது ஒரு மாயை, பார்த்த உடனே ஒரு வசீகரமாக இருக்கும். இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஆனால் அப்படி இது பண்ணி நல்லா ஒரே லெவலாக பண்ணிடணும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோன்னே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு வேண்டியதான். இந்த பிளேட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இதில் வந்து நம்ம மைசூர் பாக்கு இந்த மாதிரி பர்ஃபிலாம் பண்ணலாம்ல இந்த பிளேட்டில். சின்னதாக வாங்கிக்கணும். நான் பழசுனால பெருசாக இருக்கு.
குட்டியாக வாங்கினா வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் பாதி போட வேண்டாம், ஃபுல்லாகவே போடுற மாதிரி வரும். இப்போவே இது போட்டுருவியா? கோடு போட்டுருவியா? கோடு போட்டுடல, அது வருது பாருங்க. எடுக்கிறது அப்புறமா எடுத்துக்கலாம். கோடு மட்டும். பாரம்பரிய முறையில் பர்ஃபி. இது வந்து தேங்காய் லாடு. ஆமாம், இந்த அளவுக்கு தேங்காய் இருந்தது ஒன்றரை வந்து வெள்ளம் தட்டி போட்டிருக்கேன். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டின்றேன். ஸோ அதனால் இந்த பாத்திரத்துலேயே போட்டுக்கிட்டேன். அப்படியே 1/4 டம்ளர் ஜலம் விட்டுருக்கேன். இதுவும் அதே அளவு தான், 1 டம்ளர் தேங்காய்க்கு 1.5 டம்ளர் வெல்லம். இது வந்து இந்த தேங்காயில் வந்து ஒரு துளியோண்டு பால் விட்டுக்கிறேன். அது பாட்டு கொஞ்சம் வெந்துட்டு இருக்கும். காய்ச்சின பாலா? காய்ச்சின பால் சும்மா துளியோண்டு போட்டு அடியை தீயாமல் இருக்குங்க, அதுக்காக போட்டிருக்கேன். ஓகே. வெள்ளம் நல்லா கரைஞ்சி எடுத்து வடிகட்டிட்டேன். இது வந்து பாகுலாம் வரணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா இதாகினா போகிறோம். இது வந்து அப்படியே இதில் விட்டுருக்கேன். அப்படியே இது அப்படியே உருண்டை பிடிக்கிறதா? ஆமாம், விட்டுட்டு தேங்காய் ஃபுல்லாக முங்கிருச்சு. தெரியாது. இப்போ இது பண்ணுறோம் இல்லையா, கொஞ்சம் கிண்டணும். இந்த ஜலம் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு இது வேகணும். இது வேகணும் கொஞ்சம். இதுக்கும் நெய்யெல்லாம் அவசியம் இல்லை, வேணா 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்போ எடுத்து வச்சுருந்தா அதே நெய்யை கொஞ்சம் இருக்குது, அதே கொஞ்சோண்டு விட்டு கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் விட்டு கொஞ்சம் ஒட்டாமல் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த கதையும் சொல்லுங்களேன். அப்படியே இந்த தீபாவளி நரகாசுரன் கதையா? கதை. அதை பற்றி உங்களோட விளக்கம்லாம் அடுத்த வீட்டில் சொல்லுங்கள். பட் ஜென்ரலாக அந்த கதை என்னென்னு என்னோட விளக்கம்லாம் இன்னும் அது பின்னால் கதை இருக்குது. அது பின்னால் ஃபிலாசபி இருக்குது. வந்து எல்லாருமே உங்கள் ஃபிலாசபி தானே இது, ஜென்ரலாக சொல்ல மாட்டோம்ல, அதுதான் சொன்னேன். ஓகே. நரகாசுரன் கதையை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நரகாசுரன் கதை சொல்லுங்கள். ஒரு காலத்தில் பிரக்ஜோதிஷ்புரம் அப்படின்னு ஒரு இடம் இந்த இன்னைக்கு வந்து அசாமில் இருக்குது. இல்லைன்னா காமரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருள் சூழ்ந்த நகரம். இருள் சூழ்ந்த நகரம். அந்த நகரத்துக்கு ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் வந்து மிகப்பெரிய அசுரன். அவன் தான் நரகாசுரன். அந்த நரகாசுரன் வந்து கோபம், பொறாமை, அகந்தை, ஆணவம் எல்லாம் மொத்த உருவம். அதனால தான் அசுரன் அப்படின்னு சொல்கிறது. அவன் தான் ஆண்டு வந்துட்டு இருந்தான். ஆனால் அவன் வந்து மகாவிஷ்ணுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவன். அவன் அசுரன். அவன் வந்து ரொம்ப எல்லாரையும் படாத பாடுபடுத்தின்னு இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு வரம் இருக்கும். என்னென்னா, அவனை பெற்றவளோட கையால் மட்டும்தான் அழிவு, வேறு யாரும் அழிக்க முடியாது அவனை. அப்படிங்கிற ஒரு வரம் இருக்கு அவன்கிட்ட. அந்த வரத்தை வாங்கிட்டு ஆட்டோடியம் பண்ணிட்டு இருந்தான். எல்லாரும் தேவர்கள்லாம் போய், இந்திரன் முதற்கொண்டு எல்லாரும் போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட முறையிடுறான். எங்களுக்கு நீங்கள் தான் ஒரு நல்வழி காட்டணும். சரிண்ணா, கிருஷ்ணரும் முடிவு பண்ணி சத்யபாமையோட மறு உருவம் பூமாதேவி, இந்த சத்யபாமையை கூட்டிட்டு கிளம்புறார். தேரோட்டி வந்து சத்யபாமா, தேரில் வந்து கிருஷ்ணர், தேர் ஓட்டி வந்து சத்யபாமா ஓட்டின்னு வரான். மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. ஏன்னா அந்த நரகாசுரன் வந்து தேவர்களையே வந்து கலங்கடிச்சான். ஸோ அப்படின்னா வந்து யுத்தம் வந்து எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ வருஷம் இருந்திருக்கும் பாரு. பெரிய யுத்தம். அந்த யுத்தத்தில் அவனுடைய கடைசி நேரம் வரப்போகிறது மகாவிஷ்ணுக்கு தெரியறது. அந்த சமயத்தில் அவன் வந்து ஒரு வில்லு எடுக்கிற மாதிரி எடுத்து விடுறான். அந்த வில்லு வந்து இவரை தாக்குற மாதிரி தாக்கி மகாவிஷ்ணு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அந்த இடத்துல தேரில். அப்போ சத்யபாமாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா மகாவிஷ்ணு மயங்கி விழுந்தோடனே அவளுக்கு கோவம் வந்துடுது. ஒரே அம்பில் அவனை காலி பண்ணிட்டான். அவள் தான் பூமாதேவியோட மறு உருவம். அவள் தான் அந்த நரகாசுரனுடைய தாய். ஸோ இது தெரிஞ்சுதான் மகாவிஷ்ணு அன்னைக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பெண் இல்லையா, வந்து வதம் பண்ண மாட்டான். அதனால மகாவிஷ்ணு இப்படி ஒரு சின்னதாக வரணும், கிருஷ்ண பரமாத்மா ஒரு சின்னதாக நாடகம் ஆடி அன்னைக்கு வந்து நரகாசுரனை வதம் பண்ணுறான். அதுக்கப்புறமா சத்யபாமைக்கு தெரிய வருது இது வந்து நான் புள்ள தான் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அன்றைக்கி வந்து பாவங்களை கழிக்கிற நாளாக இருக்கட்டும்
அன்னைக்கு வந்து பர்டிகுலர் டேயில் பர்டிகுலர் டைமில் குளிக்கிறதாகட்டும் முழிக்கிறதாகட்டும் அது எல்லாமே பர்டிகுலர் டைமில் நம்ம பண்ணுறனால இந்த நரகாசுரனை பற்றி நம்ம நினச்சிப்போம். எவ்வளோதான் ஒரு வரம் இருந்து வந்தாலும் அவன் வந்து தப்புன்னு ஒன்று தெரிஞ்சால் அம்மா கூட விட மாட்டான் நம்மளை அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும். அதனால் அந்த டைமை நினைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வதம் நடந்தது. அதைத்தான் வந்து கெட்டது எல்லாம் நீங்கி நல்லது வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிறத வந்து சிம்பாலிக்காக காட்டுறதான் இந்த தீபாவளிங்கிற கதை. இதுதான் நரகாசுரன கதை. இதுக்கு பின்னால் நம்மளுடைய எல்லா புராண கதைகள்லையும் ஒரு தத்துவம் ஒளிஞ்சிருக்கும், ஒரு ஃபிலாசபி இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய உள்ளர்த்தம் இருக்குது. இந்த கதையை வந்து அப்படியே எடுத்துக்கப்படாது. நிறைய பேர் வந்து அது எப்படி மகாவிஷ்ணுவுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவன் வந்து அசுரன் ஆகவா அப்படின்னு கேட்பா. ஒரு என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் அவன் செத்ததை போய் கொண்டாடுறதா அப்படின்னு கேட்பா நிறைய பேர். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த கதையோட கொஞ்சம் உள்ளே போயிடணும். இந்த கதையோட மேலே நின்றக்கூடாது. ஸோ அந்த உள்ள அர்த்தத்தை அந்த ஃபிலாசபியை வர வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது ஆயிடுச்சுல, ஆல்மோஸ்ட் ஆயிட்டு கொஞ்சம் இதாக கொஞ்சம் நல்லா இதாகணும்ல. ஓ இந்த மாதிரி கலர் ரெண்டு தெரியும், தெரியுது அப்படி அந்த தெரியும். உள்ளே எடுத்துறேன். ஓகே. செம்ம ப்ரெசன்டேஷன். ஒன்றும் இல்லை பர்ஃபி. நான் சாதாரண பர்ஃபி கூட டக்குன்னு அந்த டபுள் கலர் இருக்கிறது அப்படிதான் சாப்பிடுவாங்க பசங்க. தேங்காய் பர்ஃபினா ஓடிடுவோம் எல்லாரும். இல்லைண்ணா இது மட்டும் தான் தெரியாது, சாப்பிட்ருவாங்க. இதில் வந்து என்னென்னா கொஞ்சோண்டு கேசரி கலர் போட்டு சிவப்பு கலர் கொண்டு வந்து வைக்கலாம். ஸோ நம்ம குங்குமப்பூவில் கேசரி போடுறோம். என்னென்னா குங்குமப்பூ போட்டு கொஞ்சம் கலர் மாறும். இந்த கொக்கோ வந்து எல்லாருக்கும் பசங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ நான் அதை போட்டோம்னா அது எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருவா. நல்ல ஐடியா அது. பாரம்பரிய முறையில் ஐயங்கார் கிச்சன் மாமி செய்த பர்ஃபி. கொஞ்சம் எண்ணெய் நெய் தடவின்னு இருக்கேன். கொஞ்சம் சூடு ஆறட்டும், அப்படியே பிடிச்சி வச்சிடலாம். உருண்டாம் கொஞ்சம் ஆறட்டும். இது வந்து தேங்காய் லட்டு. ஓ, இதில் போட்டு பரட்டின்றியா? அதில் டெசர்டட் கோகோனட்னு சொல்லுவாள், கடையில் கிடைக்கிறது. அது ஆற்றுலேயே பண்ணலாம், ஒன்றும் இல்லை. அது என்ன, அந்த தேங்காய் அதுலேருந்து பால் எடுத்துடணும். நல்லா தேங்காய் திருவிட்டு பால் எடுத்துகிட்டு அப்படி வச்சோம்னா அதுதான் வந்து கடையில் வைக்கிற அந்த இது கோகோனட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. பட் அதில் பண்ணுறது வந்து எனர்ஜி ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துட்டா இல்லையா பாலெல்லாம். ஸோ நம்ம இதுமாதிரி கையில் நம்ம அப்படி இந்தமாதிரி ஃப்ரெஷ் கோகோனட்டில் பண்ணுறது தான் நல்லது. நம்மளே பண்ணிக்கலாம். இது இந்த தேங்காய் துருவரில் அப்படி பரட்டுறல, இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு தத்துவம் ஞாபகம் வருது. என்ன தத்துவம்? உடம்புல எவ்வளோ எண்ணெய் அப்பிண்டு மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். ஆமாம் அப்படிம்பா. நீ அது பரட்டும் போது இது இன்னும் சொல்லுவாள், எண்ணெய் தர வேண்டிய எண்ணெய் பிறந்தால் அவளுக்கு என்ன விட்டுருமோ அதான் விட்டு வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்குமோ என்ன வருமோ பகவான் என்ன எழுதியிருக்காரோ அதான் நமக்கு. இது பரட்டும் போது சொல்லுவார் ஞாபகம் வரும், ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். கரெக்டு. நம்ம அதனால இதுக்கு கவலைப்படக்கூடாது. தீபாவளி அன்றைக்கி அது வந்து இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நினச்சிக்கிறது. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து நிறைய எஃபர்ட் எடுப்போம், அதுக்கேற்ற பலனோ அது ரிசல்ட்டோ இருக்காது, இல்லை வர்றது லேட் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருமாள்கிட்ட விட்டுறணும். கரெக்ட். ஆமாம், இது அது இதுதான் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லியிருக்கா உங்களுக்கு அந்த காலத்தில். இல்லை எண்ணெய் அப்பிண்டு பிறண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் உடம்புல. கரெக்ட். இந்த ஸ்வீட் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயில் பண்ணது ஒரு 4 நாள் நல்லாயிருக்கும். அப்படியா? வெளியில் வச்சோம்னா, ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு ஒரு 8-10 நாள் வச்சுக்கலாம். அடுத்துல தேங்காய் இருக்கு அப்படி அமர்க்கலாம். தேங்காய் லட்டு, தேங்காய் பர்ஃபி. யாராவது கல்யாண மைசூர் பாக்கு நெய் இல்லாமல் எண்ணெயில் பண்ணி காமிச்சிருக்கா, அது பண்ணி காமிக்கலாம் நாளைக்கு. ஓகே, நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி அது. நான் பண்ணுறேன், ஸ்வீட்டு நான் சொல்லித்தரேன். ஓகே.
தேங்க்ஸ் சிஸ்டர்.